ஓம் சாந்தி. இன்றைய முரளி 6 செப்டம்பர் 2024. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்கள் இந்த படிப்பு வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. இந்த படிப்பால் 21 ஜென்ம வருமானத்திற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. கேள்வி: முக்தி தாமம் போவது வருமானமா அல்லது நஷ்டமா? பதில்: பக்தர்களுக்கு இதுவும் வருமானமாக இருக்கிறது. ஏனென்றால் அரை கல்பமாக சாந்தி சாந்தி என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதிக முயற்சிக்கு பிறகும் அமைதி கிடைக்கவில்லை. இப்போது தந்தையிடமிருந்து சாந்தி கிடைக்கிறது, அதாவது முக்தி தாமத்திற்கு போகிறார்கள். எனவே இதுவும் அரைக்கல்ப முயற்சிக்கு கிடைக்கும் பலனாக இருக்கிறது. எனவே இதையும் வருமானம் என்று சொல்வார்கள். நஷ்டமில்லை குழந்தைகள். நீங்களோ ஜீவன் முக்திக்கு போவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். உங்கள் புத்தியில் இப்போது முழு உலகின் வரலாறு புவியியல் நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறது. ஓம் சாந்தி. ஆத்மாவே எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறது என்பதை இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்திருக்கிறார். இந்த நேரம் குழந்தைகள் உங்களை ஆன்மீக உலகத்திற்கு தந்தை அழைத்து செல்கிறார். அது ஆன்மீக தேவலோகம் என்று சொல்லப்படுகிறது. இது மனித உலகம் என்று சொல்லப்படுகிறது. தேவலோகம் இருந்ததை குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். அது தேவ மனிதர்களின் பவித்திர உலகமாக இருந்தது. இப்போது மனிதர்கள் அப்பவித்திரமாக இருக்கிறார்கள். எனவே அந்த தேவர்களுக்கு பஜனையும் பூஜையும் செய்கிறார்கள். உண்மையில் முதலில் மரத்தில் ஒரே ஒரு தர்மமே இருக்கும் என்பது நினைவில் இருக்கிறது. விராட ரூபத்தில் மரத்தை பற்றியும் புரிய வைக்க வேண்டும். இந்த மரத்தின் விதை ரூபமானவர் மேலே இருக்கிறார். மரத்தின் விதையாக தந்தை இருக்கிறார். பிறகு விதை எப்படியோ அப்படி பழங்களும் இலைகளும் தோன்றுகின்றன. இதுவும் அதிசயமாக இருக்கிறது. எவ்வளவு சிறிய பொருள் எவ்வளவு பழங்களை கொடுக்கிறது. அதன் தோற்றம் எவ்வளவு மாறிக்கொண்டே போகிறது. இந்த மனித சிருஷ்டி வடிவ மரத்தை யாரும் அறியவில்லை. இது கல்ப விருட்சம் என்று அழைக்கப்படுகிறது. இதை பற்றிய வர்ணனை கீதையில் இருக்கிறது. நம்பர் 1 தர்மத்தின் சாஸ்திரமாக இருப்பது கீதை என்பது எல்லோருக்கும் தெரியும். சாஸ்திரங்களும் நம்பர்வார் இருக்கின்றன. எப்படி நம்பர்வார் தர்மங்களின் ஸ்தாபனை ஏற்படுகிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மற்ற யாரிடமும் இந்த ஞானம் இருப்பதில்லை. முதலில் எந்த தர்மத்தின் மரம் இருக்கிறது, பிறகு அதிலிருந்து மற்ற தர்மங்களின் விருத்தி எப்படி ஏற்படுகிறது என்பதை உங்கள் புத்தியில் இருக்கிறது. இது விராட நாடகம் என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகளின் புத்தியில் முழு மரமும் இருக்கிறது. மரத்தின் உற்பத்தி எப்படி ஏற்படுகிறது என்பது முக்கிய விஷயம். தேவி தேவர்களின் மரம் இப்போது இல்லை. மற்ற எல்லா கிளைகளும் இப்போது நிற்கின்றன. மற்றபடி ஆதி சனாத்தன தேவி தேவ தர்மத்தின் அஸ்திவாரம் இல்லை. ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவ தர்மத்தை தந்தை ஸ்தாபனை செய்கிற மற்ற எல்லா தர்மங்களும் அழிந்து போகின்றன என்ற பாடல் இருக்கிறது. தேவ மரம் எவ்வளவு சிறியதாக இருக்கும் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். பிறகு இத்தனை தர்மங்கள் அனைத்தும் இல்லாமல் போய்விடும். மரம் முதலில் சிறியதாக இருக்கும், பிறகு பெரியதாகிறது. வளர்ந்து வளர்ந்து இப்பொழுது எவ்வளவு பெரியதாகிவிட்டது. இப்போது இதன் ஆயுள் முடிகிறது. இதை ஆலமரத்தின் உதாரணத்தோடு நன்றாக புரிய வைக்கிறார்கள். இதுவும் கீதையின் ஞானம். இதை தந்தை உங்களுக்கு நேரில் அமர்ந்து சொல்கிறார். அதனால் நீங்கள் அரசர்களின் அரசராகிறீர்கள். பிறகு பக்தி மார்க்கத்தில் இந்த கீதை போன்றவற்றை உருவாக்குவார்கள். இந்த அனாதி நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. மீண்டும் இப்படியே நடக்கும். பிறகு என்னென்ன தர்மங்கள் இருக்குமோ அவற்றிற்கு தமது சாஸ்திரங்களும் இருக்கும். சீக்கிய தர்மத்திற்கு அதன் சாஸ்திரம், கிறிஸ்துவருக்கு மற்றும் பௌத்தர்களுக்கு அவரவர் சாஸ்திரங்கள் இருக்கும். இப்போது உங்கள் புத்தியில் முழு உலகின் வரலாறு புவியியல் நடனமாடிக்கொண்டு இருக்கிறது. புத்தி ஞான நடனத்தை ஆடிக்கொண்டு இருக்கிறது. தர்மங்கள் எப்படி வருகின்றன, எப்படி வளர்கின்றன என நீங்கள் முழு மரத்தையும் அறிந்து கொண்டீர்கள். பிறகு நமது ஒரு தர்மம் ஸ்தாபிக்கப்படுகிறது, மற்றவை அழிந்து போகின்றன. ஞான சூரியன் உதயமாகும் போது என்று பாடுகிறார்கள். இப்போது முற்றிலும் இருளாக இருக்கிறது. எவ்வளவு எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். பிறகு இவ்வளவு பேரும் இருக்க மாட்டார்கள். இந்த லட்சுமி நாராயண ராஜ்யத்தில் இவர்கள் இருக்கவே இல்லை. பிறகு ஒரு தர்மம் ஸ்தாபனை ஆகியே தீர வேண்டும். இந்த ஞானத்தை தந்தையே வந்து சொல்கிறார். குழந்தைகள், நீங்கள் வருமானத்திற்காக எவ்வளவு ஞானத்தை வந்து படிக்கிறீர்கள். தந்தை டீச்சராகி வருவதால் அரை கல்பத்திற்கு உங்கள் வருமானத்திற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. நீங்கள் பெரிய செல்வந்தராகிறீர்கள். இப்பொழுது நாம் படித்து கொண்டே இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இது அழியாத ஞான ரத்தினங்களின் படிப்பு. பக்தியை அழியாத ஞான ரத்தினங்கள் என்று சொல்வதே இல்லை. பக்தியில் மனிதர்கள் எதை படிக்கிறார்களோ அதனால் நஷ்டமே ஏற்படுகிறது. ரத்தினங்களாக மாறுவது இல்லை. ஞான ரத்தினங்களை கடல் என்று ஒரு தந்தையே சொல்கிறார்கள். மற்ற எல்லாம் பக்தி. அதில் எந்த குறிக்கோளும் இல்லை, வருமானமும் இல்லை.
வருமானத்திற்காக பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள், பிறகு பக்தி செய்வதற்காக குருமார்களிடம் போகிறார்கள். ஒருவர் இளமையில் குருவிடம் போகிறார், ஒருவர் முதுமையில் குருவிடம் போகிறார். ஒருவர் சிறு வயதிலேயே சந்நியாசம் பெற்று விடுகிறார். கும்பமேளாவிற்கு எவ்வளோ பேர் வருகிறார்கள். சத்தியுகத்தில் இப்படி எதுவும் நடக்காது. குழந்தைகள், உங்கள் புத்தியில் எல்லா விஷயங்களும் வந்துவிட்டன. படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அவர்கள் கல்பத்தின் ஆயுளை நீளமாக்கி விட்டார்கள். ஈசனை சர்வவியாபி என்று சொல்லிவிட்டார்கள். ஞானத்தை அறியவில்லை. தந்தை வந்து அஞ்ஞான உறக்கத்திலிருந்து எழுப்புகிறார். இப்போது உங்களுக்கு ஞானத்தின் தாரணை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. பேட்டரி நிறைந்து கொண்டு இருக்கிறது. ஞானத்தால் வருமானம், பக்தியால் நஷ்டம். நேரப்படி எப்போது நஷ்டத்தின் நேரம் முடிகிறதோ அப்போது வருமானத்தை சம்பாதித்து வைக்க தந்தை வருகிறார். முக்திக்கு போவது பக்தியின் வருமானம். அமைதி எல்லோரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். சாந்தி தேவா என்று சொல்லும் பொழுது புத்தி தந்தையின் பக்கம் போகிறது. உலகின் அமைதி நிலவ வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனினும் அது எப்படி வரும் என்பது யாருக்கும் தெரியாது. சாந்திதாமமும் சுகதாமமும் வெவ்வேறாக இருப்பதும் யாருக்கும் தெரியாது. யார் முதலாம் நம்பரில் இருக்கிறாரோ அவருக்கே எதுவும் தெரிந்திருக்கவில்லை. இப்போது உங்களிடம் முழு ஞானமும் இருக்கிறது. நாம் கர்மசேத்திரத்தில் கர்மத்தின் பாகத்தை நடிக்க வந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். எங்கிருந்து வந்திருக்கிறோம்? பிரம்மலோகத்திலிருந்து பாகத்தை நடிப்பதற்காக நிராகார உலகத்திலிருந்து இந்த சக்கார உலகத்திற்கு வந்திருக்கிறோம். ஆத்மாக்கள் நாம் வேறு இடத்தில் இருப்பவர்கள். இங்கே இந்த 5 தத்துவங்களில் சரீரம் இருக்கிறது. சரீரம் இருக்கிறது, அதனால் நம்மால் பேச முடிகிறது. நாம் சைத்தன்ய பாகத்தை நடிப்பவர்கள். இந்த நாடகத்தில் முதல் இடை கடைசியை நாங்கள் அறியவில்லை என்று இப்போது நீங்கள் சொல்வதில்லை. முன்னர் தெரியாமல் இருந்தீர்கள். உங்கள் தந்தையை, உங்கள் வீட்டின் உங்கள் உருவை சரியானபடி அறியாமல் இருந்தீர்கள். ஆத்மா எப்படி பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறது என்பதை இப்போது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நினைவு வந்திருக்கிறது, முதல் நினைவு இருக்கவில்லை. உண்மையான தந்தையே உண்மையே சொல்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் நாம் உண்மையான கண்டத்திற்கு எஜமானராகிறோம். சத்தியத்தை பற்றி சுக்மணியிலும் இருக்கிறது. உண்மையான கண்டத்தை சத்தியம் என்று சொல்கிறார்கள். தேவர்கள் எல்லோரும் சத்தியத்தை சொல்பவர்களாக இருக்கிறார்கள். சத்தியத்தை கற்பிப்பவர் பாபா. அவருக்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது என்பதை பாருங்கள். பாடப்பட்டிருக்கும் புகழ் உங்கள் காரியத்திற்கு வருகிறது. சிவபாபாவுக்கு புகழ் பாடுகிறார்கள். அவரை மரத்தின் முதல் இடைக்கடைசியை அறிந்தவர். தந்தை சத்தியத்தை சொல்வதால் குழந்தைகள் நீங்கள் சத்தியமானவர்களாக மாறுகிறீர்கள். பாரதம் உண்மையான கண்டமாக இருந்தது. மிக உயர்ந்த நம்பர் 1 தீர்த்தமும் இதுதான். ஏனென்றால் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் தந்தை பாரதத்தில் தான் வருகிறார். ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஏற்படுகிறது, மற்ற எல்லாவற்றுக்கும் விநாசம் ஏற்படுகிறது. சூட்ச்ம வதனத்தில் எதுவும் இல்லை என்று தந்தை புரிய வைக்கிறார். அங்கே காட்சிகள் கிடைக்கின்றன. பக்தி மார்க்கத்தில் காட்சிகள் கிடைக்கவில்லை. பக்தி மார்க்கத்திலும் காட்சிகள் கிடைக்கின்றன. காட்சி கிடைக்கவில்லை என்றால் இத்தனை கோவில்களை எல்லாம் எப்படி கட்டியிருப்பார்கள்? பூஜை ஏன் செய்வார்கள்? காட்சி பார்க்கிறார்கள். சைத்தன்யமாக இருப்பதை உணர்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் கோவில் போன்ற எதை கட்டினாலும் எதை நீங்கள் கேட்கிறீர்களோ பார்த்திருக்கிறீர்களோ அவை அனைத்தும் ரிப்பீட் ஆகும் என்று தந்தை புரிய வைக்கிறார். சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஞானம் மற்றும் பக்தியின் விளையாட்டு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஞானம், பக்தி, வைராக்கியம் என்று எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எனினும் விளக்கமாக எதையும் அறியவில்லை. ஞானம் பகல், பக்தி இரவு என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இரவின் மீது வைராக்கியம் ஏற்படுகிறது, பிறகு பகல் வரும். பக்தியில் துக்கம் இருக்கிறது, அதனால் அதன் மீது வைராக்கியம் ஏற்படுகிறது. சுகத்தின் மீது வைராக்கியம் என்று சொல்வது இல்லை. சந்நியாசம் போன்றவற்றையும் துக்கத்தால் செய்கிறார்கள். பவித்திரத்தில் சுகம் இருப்பதாக நினைக்கிறார்கள், அதனால் மனைவியை தியாகம் செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள். இந்த காலத்தில் செல்வந்தர்களாகவும் ஆகிவிட்டார்கள். ஏனென்றால் செல்வம் இல்லாமல் சுகம் கிடைக்காது. மாயா யுத்தம் செய்து காட்டிலிருந்து நகரத்திற்கு கொண்டு வருகிறது. விவேகானந்தர், ராமகிருஷ்ணர் இருவரும் பெரிய சன்னியாசிகளாக வாழ்ந்துவிட்டு சென்றனர். சந்நியாசத்தின் சக்தி ராமகிருஷ்ணனிடம் இருந்தது. மற்றபடி பக்தியை பற்றி விளக்கமாக புரிய வைப்பதை விவேகானந்தர் செய்தார். இருவருக்கும் புத்தகங்கள் இருக்கின்றன. புத்தகத்தை எப்போது எழுதுகிறார்களோ அப்போது ஒருமுகப்பட்டு அமர்ந்து எழுதுகிறார்கள். ராமகிருஷ்ணர் எப்போதும் தனது பயோகிராபியை அமர்ந்து எழுதினாரோ அப்போது நீங்கள் சென்று தொலைவில் உட்கார் என்று சீடர்களிடம் சொன்னார். அவர் மிகப்பெரிய கடுமையான சன்னியாசியாக இருந்தார். அவருக்கு புகழும் அதிகம் இருந்தது. அதற்காக மனைவியை அம்மா என்று சொல்லுங்கள் என்று பாபா சொல்வதில்லை. அவரையும் ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஆத்மாக்கள் எல்லோரும் சகோதரர்கள். சன்னியாசிகளின் விஷயமே வேறு. அவர்கள் பெண்களை தாயாக நினைக்கிறார்கள். தாய்க்கு அமர்ந்து புகழ் பாடினார்கள். இது ஞானத்தின் பாதை. வைராக்கியத்தின் விஷயம் வேறு. வைராக்கியம் வந்தபோது மனைவியை அம்மா என்று நினைத்தார்கள். அம்மா என்ற வார்த்தையில் கிரிமினல் பார்வை இருக்காது. சகோதரி என்று சொன்னாலும் கிரிமினல் பார்வை போக முடியும். அம்மாவிடம் ஒருபோதும் கிரிமினல் பார்வை போகாது. தந்தைக்கு மகள் மீது கிரிமினல் பார்வை போக முடியும், அம்மாவிடம் ஒருபோதும் போகாது. பெண்ணை அம்மா என சன்னியாசி உணர்கிறார். அப்படி இருந்தால் உலகம் எப்படி நடக்கும்?
குழந்தைகள் எப்படி பிறப்பார்கள் என்று அவர்களை கேட்பதில்லை. அங்கே ஒருவருக்கு வைராக்கியம் வந்தது, அம்மா என்று சொல்லிவிட்டார். அவர்களுக்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது என்பதை பாருங்கள். இங்கே சகோதரன் சகோதரி என்று சொல்லும் போதும் பலருக்கு பார்வை போகிறது. அதனால் பாயி பாயி என்று உணருங்கள் என்று தந்தை சொல்கிறார். இது ஞான விஷயம், அவர்களுடையது ஒருவரின் விஷயம். இங்கே பிரஜாபிதா பிரம்மாவிற்கு குழந்தைகளான அதிகமான சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். தந்தை அமர்ந்து எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறார். இவரும் சாஸ்திரங்கள் போன்றவற்றை படித்திருக்கிறார். அந்த துறவர மார்க்க தர்மமே வேறு. அது ஆண்களுக்காக இருக்கிறது. அது எல்லைக்கு உட்பட்ட வைராக்கியம். உங்களுக்கு முழு எல்லையற்ற உலகின் மீது வைராக்கியம் இருக்கிறது. சங்கம யுகத்தில் தான் தந்தை வந்து உங்களுக்கு எல்லையற்ற விஷயங்களை சொல்கிறார். இப்போது இந்த பழைய உலகின் மீது வைராக்கியம் வைக்க வேண்டும். இது மிக அழுக்கான சீச்சி உலகம். இங்கே சரீரம் பாவனமாக மாற முடியாது. ஆத்மாவிற்கு புதிய சரீரம் சத்தியுகத்தில் தான் கிடைக்கும். ஆத்மா இங்கே பவித்திரமாக மாறுகிறது. எனினும் கர்மாதீத்த நிலை பெறாதவரை சரீரம் அப்பவித்திரமாகவே இருக்கும். தங்கத்தில் கலவைகளை சேர்க்கும் பொழுது நகையும் கலவையாகவே செய்யப்படுகிறது. கலவை நீக்கினால் நகையும் உண்மையாக செய்யப்படும். இந்த லட்சுமி நாராயணரின் ஆத்மா சரீரம் இரண்டும் சதோ பிரதானமாக இருக்கின்றன. உங்கள் ஆத்மா சரீரம் இரண்டும் தமோ பிரதானமாக கருப்பாக இருக்கின்றன. ஆத்மா காமசிதையில் அமர்ந்து கருப்பாகிவிட்டது. பிறகு நான் கருப்பிலிருந்து வெண்மையாக மாற்றுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். இது ஞானத்தின் முழு விஷயமாக இருக்கிறது. மற்றபடி தண்ணீர் போன்றவற்றின் விஷயம் இல்லை. எல்லோரும் காமசிதையில் அமர்ந்து பதித்தமாகிவிட்டனர். எனவே தூய்மையாக மாறுவேன் என்று உறுதிமொழி கொடுக்க வைக்க ராக்கி கட்டப்படுகிறது. நான் ஆத்மாக்களோடு பேசுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். நான் ஆத்மாக்களின் தந்தை. பாபா வாருங்கள், எங்களை சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள், துக்கத்தை போக்குங்கள். கலியுகத்தில் அளவற்ற துக்கம் இருக்கிறது என்று சொல்லி அவரை நீங்கள் நினைவு செய்து வந்தீர்கள். நீங்கள் காம சிதையில் அமர்ந்து கருப்பாக தமோ பிரதானமாக மாறிவிட்டீர்கள் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். காம சிதையிலிருந்து இறக்கி ஞான சிதையில் அமர வைக்க இப்போது நான் வந்திருக்கிறேன். இப்போது பவித்திரமாக மாறி சொர்க்கத்திற்கு போக வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தை கவர்ந்து இருக்கிறார். தந்தையிடம் தம்பதிகள் வருகிறார்கள். ஒருவருக்கு கவர்ச்சி ஏற்படுகிறது, ஒருவருக்கு ஏற்படுவதில்லை. நான் இந்த கடைசி பிறவியில் பவித்திரமாக இருப்பேன், காமசிதையில் ஏறமாட்டேன் என்று கணவர் உடனே சொல்லிவிடுகிறார். அதற்காக நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது என்பது அர்த்தமில்லை. நம்பிக்கை ஏற்பட்டு இருந்தால் எல்லையற்ற தந்தைக்கு கடிதம் எழுதுவார், கனெக்ஷனில் இருப்பார். பவித்திரமாக இருப்பேன் என்று சொன்னார். தனது வேலை வெட்டிகளில் பிஸியாக இருக்கிறார். தந்தை நினைவு எங்கே இருக்கிறது? அப்படிப்பட்ட தந்தையை அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். கணவன் மனைவியிடையே எவ்வளவு அன்பு ஏற்படுகிறது? கணவனை எவ்வளவு நினைவு செய்கிறார்? எல்லையற்ற தந்தையை எல்லோரையும் விட அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். அன்பு காட்டினாலும் அடித்து உதைத்தாலும் நான் உங்களை கைவிடவே மாட்டேன் என்ற பாடலும் இருக்கிறது. அதற்காக இங்கே வந்து இருக்க வேண்டும் என்பது கிடையாது. வீடு வாசலை விட்டுவிட்டு இங்கே வந்து இருந்தால் அது சந்நியாசம் பெற்றதாக விடும். இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே பவித்திரமாகுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இங்கே முதலில் பட்டி நடந்தது. அதில் இவ்வளோ பேர் தயாராகி வெளியில் வந்தன. அவர்களை பற்றி நல்ல கதைகள் இருக்கின்றன. யார் தந்தையினுடையவர்களாகி உள்ளே இருந்து கொண்டு ஆன்மீக சேவை செய்யவில்லையோ அவர்கள் சென்று தாசி ஆக்கி விடுகிறார்கள். பிறகு கடைசியில் நம்பர்வா முயற்சிக்கு தக்கபடி கிரீடம் கிடைக்கும். அவர்களுக்கும் குலம் இருக்கும். அவர்கள் பிரஜைகளில் வர முடியாது. யாராவது வெளியில் இருப்பவர் வந்து உள்ளே இருக்க முடியாது. வல்லபாச்சாரிகள் வெளியில் உள்ளவர்களை ஒருபோதும் உள்ளே வர அனுமதிப்பதில்லை. இவையெல்லாம் புரிந்து கொள்ளும் விஷயங்களாக இருக்கின்றன. ஞானமோ நொடி நேரத்துக்காக இருக்கிறது. பிறகு தந்தையை ஞான கடல் என்று சொல்கிறார்கள். புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். கடைசி வரை புரிய வைத்து கொண்டே இருப்பார். எப்போது ராஜஸ்தானில் ஸ்தாபனையாகிவிடுமோ நீங்கள் கர்மாத்தீத்த நிலைக்கு வருவீர்களோ அப்போது ஞானம் முடிந்துவிடும். இது நொடி நேர விஷயமாக இருக்கிறது. இருந்தும் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி எல்லையற்ற தந்தை உலகின் எஜமானர்களாக மாட்டுகிறார். நீங்கள் சுகதாமத்திற்கு போவீர்கள், மற்ற எல்லோரும் சாந்தி தாமத்திற்கு போவார்கள். அங்கே இருப்பது சுகமே சுகம். அதற்கு உத்தரவாதம் இருக்கிறது. தந்தை வந்திருக்கிறார். ராஜயோக கல்வி மூலமாக நாம் புதிய உலகத்திற்கு எஜமானராக மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாத்தாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. இந்த பதித்த சீச்சி உலகின் மீது எல்லையற்ற வைராக்கியம் வைத்து ஆத்மாவை பாவனமாக மாற்றுவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். ஒரு தந்தையின் கவர்ச்சியில் மட்டுமே இருக்க வேண்டும். 2. ஞானத்தின் தாரணையால் உங்கள் பேட்டரியை நிறைக்க வேண்டும். ஞான ரத்தினங்களால் தன்னை செல்வந்தர்களாக மாற்ற வேண்டும். இப்போது சம்பாதிக்க நேரம், அதனால் நஷ்டத்திலிருந்து காத்து கொள்ள வேண்டும். வரதானம்: ஞான ரத்தினங்களை தாரணை செய்து வீணான வகைகளை முடித்துவிடும் புனித அன்னப்பறவையாக. புனித அன்னப்பறவைகளிடம் 2 விசேஷங்கள் இருக்குது. 1. ஞான ரத்தினங்களை சேகரிப்பது. 2. நிர்ணய புத்தி மூலமாக பாலையும் தண்ணீரையும் பிரிப்பது. பால் மற்றும் தண்ணீரை பிரிப்பது என்றால் நல்லது மற்றும் கெட்டதை நிர்ணயம் செய்வது. வீணானவற்றை தண்ணீருக்கு சமம் என்று சொல்கிறார்கள், நல்லவற்றை பாலுக்கு சமமாக சொல்கிறார்கள். எனவே வீணானவற்றை முடிப்பது என்றால் புனித அன்னப்பறவையாக மாறுவது.
ஒவ்வொரு நேரமும் புத்தியில் ஞான ரத்தினங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தால் ரத்தினங்களால் நிறைந்து கொண்டே போவீர்கள். ஸ்லோகன்: சதா தனது உயர்ந்த பொசிஷனில் நிலைத்திருந்து எதிர்ப்புகளை முடிப்பவரே வெற்றி ஆத்துமா. தேங்க்ஸ் பாபா.